வணக்கம். அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஸோ என்ன பதிவு, அதை சுற்றி என்ன சர்ச்சை, அதில் நம்மளோட பார்வை என்ன, இதை பற்றிலாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா, அண்ணாமலை அவர்கள் போட்ட அந்த பதிவு அப்படியே வாசிடுறேன் வெர்பாட்டிம். அதுக்கப்புறம் என்ன சர்ச்சைங்கிறத சொல்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது. இந்த குற்றத்தில் தொடர்புடைய வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வட மாநில நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் குற்றங்களில் வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தொடர்பு இருப்பது அதிர்ச்சி அதிகரித்துள்ளது. இந்த ஜூன் மாதத்திலேயே சென்னையில் மூதாட்டியை சங்கிலி பறிக்க முயன்ற ஒரு வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் தாம்பரம் அருகே இளம்பெண்ணிடம் பாலியல் தொல்லை செய்த வழக்கு, திருவள்ளூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறிய வழக்கு, சென்னை வேளச்சேரி பேருந்து நிலையம் அருகே 61 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு, சென்னை வேளச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 15 வயது சிறுவன் உட்பட 3 வடமாநில தொழிலாளர்கள் கைது, சென்னை மதுரவாயல் பகுதியில் அதிகாலையில் வீட்டிற்கு வெளியே கோலம் போட்டு கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல் செய்த வழக்கு என தொடர்ந்து பல குற்றங்களில் வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்படுவது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. குற்றங்களில் ஈடுபடுபவர்களை காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்வது பாராட்டத்தக்கது. ஆனால் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறது தமிழக அரசு? பணி நிமித்தமாக பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தமிழகத்துக்கு வருவதும், தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பல இடங்களுக்கு செல்வதும் இயற்கை. ஆனால் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்கள் குறித்த சரியான விவரங்கள் அவர்களை பணியில் அமர்த்தும் ஒப்பந்ததாரர்களிடமோ அல்லது நிறுவன உரிமையாளர்களிடமோ இருக்கிறதா? இந்த விவரங்கள் தமிழக அரசிடம் வழங்கப்படுகிறதா? இதனை முறைப்படுத்த வேண்டாமா? தமிழக அரசு உடனடியாக இது குறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் வட மாநிலங்களைச் சேர்ந்த எத்தனை தொழிலாளர்கள் எந்தெந்த நகரங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் சொந்த ஊர் உள்ளிட்ட விவரங்கள், தற்போதைய பணியிடங்கள் மற்றும் தங்குமிடம் என அனைத்து தகவல்களையும் வடமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தும் உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும். இதனை தமிழக அரசு முறையாக கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன். இதுதான் அந்த ட்வீட்டு. முதல்ல நம்ம சார்பாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், இந்த எல்லா குற்றங்களுக்கும் நம்மளுடைய தீவிரமான கண்டனங்களையும், பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நம்மளுடைய இரங்கல் சொல்லிக்கணும். அதுதான் பிரைமரி. அதிலிருந்து எந்த விதத்திலையுமே நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை தேவை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய ஆறுதல்களும் அவங்களுக்கு இழப்பீடும் கொடுக்கணும். அது ஒரு பக்கம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் இப்போ இந்த சர்ச்சை எதை ஒட்டின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவரோட இந்த பதிவில் நிறைய இடங்களில் வடமாநிலம்னு அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7 தடவைக்கு மேலேயே 10 தடவைலாம் சொல்கிறாங்க. குறிப்பிட்டு வட மாநிலம்னே அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ இவர் கொஞ்சம் நார்த் சவுத் டிவைடு கிரியேட் பண்ணுறாரா? இவரே நிறையா தடவை முன்னாடிலாம் எத்தனை தடவை தான் வடக்குன்னு பேசிட்டே இருப்பீங்க, உங்கள் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களே நிறைய பேசியிருக்கிறாரு. ஆனால் அதை விட்டுட்டு இந்த வாட்டி வட மாநில தொழிலாளர்கள் மேலே எல்லாருக்கும் தப்பான ஒரு பார்வை வர்ற மாதிரியான ஒரு சித்தரிக்கக்கூடிய ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அப்போது தேசியத்துக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது, தமிழ் தேசியம் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நிறைய பேருக்கு இதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக போஸ்ட் பண்ணியிருக்கணும். குருமூர்த்தி அவர்களும் சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப டிசப்பாயின்ட்னு எழுதியிருக்கிறாரு. நிறைய ஆதரவாளர்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஏன் அண்ணாமலை அவர்களை இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் போகிறாரு? அவர் சொன்ன விஷயம் கரெக்டு, ஆனால் சொல்ல வந்த முறை கொஞ்சம் சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னா இத்தனை முறை எழுதுறீங்கன்னு சொன்னால் இப்போ வேணும்னே தெரிஞ்சு தான் எழுதுறீங்களேன்ற மாதிரியான ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அவர் குற்றங்களை எப்படி தடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும், அவர் போலீஸ் ஆஃபீஸர், அதனால் இந்த ரெஜிஸ்ட்ரிலாம் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக அவர் சொல்கிறாரு. அப்புறம் பாஜகவோட அதே ஸ்டாண்டை இவரும் எடுக்கணுன்ற கம்பல்ஷன் கிடையாது, அவர் தனியாக அவர் ஃப்ரீயாக பேசணுங்கிறதுக்காக தான் தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பர்சனல் கருத்து, நீங்கள் டெஃபினட்டாக நீங்களும் உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். எனக்கு டெஃபினட்டாகவே இந்த ட்வீட்டை படிக்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்தது. இத்தனை தடவை மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்வீட்டோட ஃபோக்கஸே வடமாநில இவங்களை சொல்லணுங்கிறது தான். இதில் இன்னொரு நிறைய பேரோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வடமாநிலம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் பிற மாநிலம் தானே. ஸோ மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கலாமே. நீங்கள் குறிப்பிட்டு நார்த்துங்கிற இதை யாருன்னு தெரியாதுல்ல நம்மளுக்கு. இப்போ ஒருத்தருமே ஏதாவது ஒரு மாநிலமாக இருக்கலாம் அப்படிங்கிறதா நிறைய பேரோட கருத்தாக இருந்துச்சு. இதில் என்னோட ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த ட்வீட்டில் இந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருந்தாருன்னா நான் ரொம்ப திருப்தியாக இல்லாட்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பேங்கிறத என்னோட தாட். அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறைய வடமாநிலம் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய பேர் வெளிநாட்டவராக இருக்கிறாங்க. பங்களாதேஷிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க.
இப்போ இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ணாமலை நான் கொடுத்த மாதிரி இன்னொரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்களே நம்ம அண்ணாமலையனோட டெய்லி ட்வீட்ஸை படிச்சிருக்கிறோம் இல்லையா, அதில் வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னா, திருப்பூரில் பங்களாதேஷிஸ் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கங்கிற செய்தி இருக்குது. அப்போது என்ன இருக்குதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்குள்ளே பங்களாதேஷிஸ் நிறைய பேர் இருக்கிறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க, அந்த தகவலே நம்மகிட்ட இருக்குது. அப்போது இந்த மாதிரியான குற்றங்கள் ஈடுபடுறவங்க முதல்ல நம்மளுக்கு இந்தியர்களாங்கிற கேள்வியே இருக்குது. வட மாநிலத்தவருங்கிற போர்வையில் பங்களாதேஷிஸ் இருக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸோடைய டேட்டா பேஸ் இருக்கணும், மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேருந்து வந்தாங்க ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் தான் இருக்கணும். அதை வந்து தமிழக அரசு மெயின்டைன் பண்ணணும். இதனால தமிழக சேஃப்டி மட்டும் கிடையாது, தேசிய பாதுகாப்புமே உறுதி செய்யப்படும். ஏன்னா உண்மையாகவே அதுதானே. இப்போ வட மாநிலத்தவர் வந்து நிஜமாலுமே வட மாநிலத்தவர் தானா, இல்லை பங்களாதேஷிஸாங்கிற கேள்வி இருக்குல்ல. யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுறவங்க தப்பு தான், நம்ம வந்து தடுக்கணுங்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதையும் தாண்டி அது கூட அடுத்த கட்ட சீரியஸான வயலேஷன் ஆயிடுது இல்லை. அப்போ இந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் இந்த ட்வீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னு நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே வந்தேன். பங்களாதேஷாக கூட இருக்கலாம்ப்பா, அதனால நீ எல்லாத்தையும் நோட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாருன்றது எதிர்பார்த்தேன். பட் டிசப்பாயிண்டிங்காக அதை மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இதில் என்ன பயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கிள்லேயே போகும்போது அடுத்தடுத்து சென்னையில் வந்து அவ்வளோ மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. நார்த் இந்தியா விட்டுருங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயே மதுரைக்காரங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, சென்னை திருநெல்வேலிக்காரங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, கன்னியாகுமரிக்காரங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போது வெளி மாவட்டத்துக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ வெளி மாவட்டத்தில் இங்கே வர்றவங்க வந்து எனக்கு டேட்டா வேணும். அப்போ ஒரு மாவட்டத்தை தப்பு பண்ணிட்டு இன்னொரு மாவட்டத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு மாவட்டத்துலேருந்து தப்பு பண்ணி இன்னொரு மாவட்டத்தில் உட்காடுறாங்க, அதை நம்ம தடுக்கணும். அதே போல் இது அப்படியே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே போனால் இன்னும் ஜாஸ்தியாக போயிடும் இல்லையா. எனக்கு லா அண்ட் ஆர்டர் பற்றிலாம் தெரியவே தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கமே நான் போனது கிடையாது. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் ஒரு ஆர்ம் சேர் ஆக்டிவிஸ்ட்டு தான், ஏசி ரூமில் இருந்து விமர்சனம் பண்ணக்கூடியவன் தான். அதனால் வந்து எனக்கு தெரியாது. நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து போலீஸில் 9 வருஷம் பணியாற்றுறவங்க, அவங்களுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் எப்படி கட்டி காப்பாற்றணுங்கிறத பற்றி அந்த விஷயம் வந்து பெட்டராக தான் இருக்கும், அதில் குழப்பமே கிடையாது. ஆனால் இது நான் சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஆர்டிக்கலில் அண்ணாமலை அவர்களுமே எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தாருன்னா, என்னையை வந்து ஏதோ ஒரு பெரிய ஆபத்து பாந்தவனா, மேலேருந்து வந்தவனா, தெய்வ தூதுவனா பார்க்காதீங்க, என்னை வந்து உங்கள் கூட பக்கத்தில் ட்ராவல் பண்ணுறவனா பாருங்கள், தப்பை வந்து சொல்லுங்கள், நான் என்னோடய தப்பை திருத்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், அதுதான் எனக்கு வேணும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே என்கிட்ட உங்களோட கருத்துக்கள் உங்களோட ஐடியாஸை பரிமாறுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் அதிலேயே சொல்லியிருப்பார், நீங்கள் அப்படி இருக்கிறது தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் திங் டு டூன்னு சொல்லியிருப்பார். இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதும் நிறைய பேருக்கு ஈஸி, இது இக்னோர் பண்ணி இந்த டாப்பிக்கை தொடாமல் போகிறது ஈஸி. நம்ம அண்ணாமலை ஆதரவாளராக இருந்துட்டு அவர் பண்ண தப்புன்னு எனக்கு தோணுது, இது சரியில்லை, இது முழுமையாக இல்லை அவரோட கருத்து அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கு 2 காரணம். ஒன்று, அண்ணாமலை அவர்களே கேட்டிருந்தார், இதுதான் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு வாத காலம் வெளியே வந்ததுக்கப்புறமா என்ன ஆயிருந்தா, அவர் தான் வந்து அதிகபட்ச தலைவர் ஆகிடுறாரு. ஏன்னா பிஜேபியில் வந்து மோடிஜி இருக்கிறாரு, அமித்ஷாஜி இருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் இருக்குது, தலைவர்கள் இருக்காங்க. அப்போ அதில் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை வரலாம்னு சொன்னால், நிறைய பேர் வந்து கருத்துக்கள் சொல்கிறதுக்கு தயங்கலாம். அதனால தான் அவர் கருத்துக்கள் சொல்லுங்கன்னே கேட்குறாரு. அப்போ நம்மளும் வெளியே தான் இருக்கிறோம், நம்மளுக்கு தோன்ற கருத்தை நியாயமாக சொல்லிவிடுவோம். இது அவருக்கும் நல்லது, அவரோட மூமெண்ட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்வீட் வந்து முழுமை இல்லை, அதில் ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதுக்கு என்ன காரணம், என்ன ஆட் பண்ணியிருக்கணுங்கிறது தோணுச்சு. அப்புறம் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இந்த பேரை பயன்படுத்தியிருக்கலாம். அப்புறம் இன்டென்ட்டி சந்தேகப்படுறாங்க, நம்மளுக்கு தெரியாது, போக போக தான் தெரியும். குருமூர்த்தி அவரோட சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, போக போக பார்ப்போம், இன்னும் நிறையா சொல்லும் போது நம்மளுக்கு எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு தெரியும் சொன்னது. அதே தான் நம்மளுக்கும் இன்னும் அண்ணாமலை அவர்கள் அடுத்தடுத்து சொல்லும் போது நம்மளுக்கு தெரியும் அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது ஜலதோஷம், அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறேன். அதனால் வேறு எதுவும் காரணம் கிடையாது. உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.